வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். மொத்தமாகவே நான் ட்ரிச்சி பிளாக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மங்கல்ஸில் போய் ஷாப்பிங் பண்ணோம் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி. ஸோ என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜூஸரு. ஆனால் இதில் வேறு ஒரு ஐட்டம் கூட இதில் இந்த ஜூஸர் வச்சு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இது ஜூஸர் வாங்கினேன். இது ரொம்ப சீப்பாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. இது ஒரு டிஃபன் டப்பா மாதிரி இருக்க தொட்டு நம்ம மூடி ஜூஸ் புழிஞ்சோம்னா கூட மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரியும் இருக்குது இது. ஸோ வந்து ஒரு மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் இது. நான் எதுக்கு இது வாங்கினேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஒரு அருமையான ஜூஸர். அடுத்து வந்து இந்த புல்கா ரொட்டி பண்ணுறதுக்கு, இந்த அப்பளம் சுடுறதுக்கெல்லாம் இந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன், ஸ்டவ் மேலே வச்சு சுடுறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டீலில் இருக்க தொட்டு ரொம்பவே சீப்பான ப்ரைஸில் அவங்க கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது ஒன்று வாங்கினேன். அடுத்து ஒரு விஸ்க் வாங்கினேன். முட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு தேவைப்பட்டது, கொஞ்சமாக மோர் அடிக்கிறதுக்கெல்லாம். இது வந்து ஒரு மோர் மத்து. இது வந்து ஹேண்ட் ப்ரெஸ் பண்ணாக்கா நல்லா விஸ்க் பண்ணுது. இது இந்த மோர் மத்து எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அதனால நான் இது ஒன்று வாங்கினேன். ஹஸ்பண்ட் நிறைய மோர் குடிப்பார். ஸோ அவருக்காக இது ஒன்று வாங்கினேன். அடுத்து இந்த ஒரு மனை வாங்கினேன். மனையும் ரொம்ப சீப்பாக நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹைட்டாக வச்சு காய்கறி நறுக்குனாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் கீழே உட்காந்து காய்கறி நறுக்கிறப்போ எனக்கு அந்த ஹைட் பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த மனை ஒன்று வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க மங்களில் எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே. அடுத்து வந்து இந்த சின்ன சின்ன தட்டுங்க வாங்கினேன். இது ஒரு திரி குச்சின்னு சொன்னாங்க. இது நான் வந்து திரி குச்சிக்காக வாங்கலை, இது ஒரு வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன். இன்னொரு வீடியோவில் அது என்னன்னு காமிக்கிறேன். இந்த தட்டெல்லாம் வந்து 60 ருபீஸ் 50 ருபீஸ் ரேஞ்சில் இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு தட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் காஃபி கிண்ணம் மூடி வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 சைஸு தட்டு வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஹெவி கேஜ் ஸ்டீலு. மங்களில் வந்து எப்போவுமே அந்த குவாலிட்டின்றது அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து நாங்கள் போனதே இந்த ஒரு இரும்பு கடாய் வாங்குறதுக்கு தான். ஏன்னா போன வாட்டி அந்த மங்களில் நான் இந்த இரும்பு கடாய் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இது வாங்கினேன். 175 ருபீஸ்க்கு ஒரு அருமையான இரும்பு கடாய் வாங்கினேங்க. இது வந்து அப்பளம், இந்த சில வத்தலெல்லாம் வறுக்கிறதுக்காக இரும்பு கடாய் வாங்கினேன். கடைசியில் மங்களில் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு சின்ன ஸ்டீல் கடை இருந்தது, ஜானகிராமன் ஸ்டோர்கிட்ட. அங்கே வந்து இந்த நெய் தூக்கு ஒன்று வாங்கினேன். ஸோ 220 சொன்னார், 180க்கு நான் பார்கெயின் பண்ணி வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஷாப்பிங்கெல்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.